எந்தெந்த வகையான வட்டி எல்லாம் இன்னைக்கு இருக்கு? கந்து வட்டி இருக்கு சார். கந்து வட்டி. கந்து வட்டிங்கிறது என்னது? அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு எவ்வளவு சீக்கிரமா அதை வசூல் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வசூல் பண்ணுவாங்க. காட்டுக்கு கந்தாய வரி, பாட்டுக்கு கந்தாய வட்டி. அதாவது கட்டாயப்படுத்தி வாங்காத வரியும் கட்டாயப்படுத்தி வாங்காத வட்டியும் கந்தாய வட்டி, கந்தாய வரி. அது இன்னைக்கு வந்து கந்து வட்டின்னு ஒரு கொலகார வட்டிங்கிற மாதிரி கிரியேட் ஆகி போச்சு. அது இல்லாம சார் கேட்டமா நிறைய வட்டி இருக்கு. மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, பவர் வட்டி, டெய்லி வட்டி, நாள் வட்டி, மணி வட்டி, இந்த மாதிரி நிறைய வட்டிகள் இருக்கு. மீட்டர் வட்டிங்கிறது என்னது? ஒரு பெரிய இடத்துல பர்ச்சேஸ் பண்ணும்போது உடனே பணம் கட்டுவாங்க. 2 ஹவர்ல அதை கைமாத்தி விட்டு அதில் லாபத்தை எடுத்துருவாங்க. அதுல வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 2 மணி நேரத்துக்கு திருப்பி வாங்குறதா எவ்வளவு வாங்குவீங்க? 2 மணி நேரத்துக்கு 50,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாயில இருந்து 5,000 வரைக்கும் வாங்குறாங்க. 1 மணி நேரத்துக்கு 2 ஹவருக்கு. ஒருவேளை 2 மணி நேரத்துல என்னால தர முடியல, அடுத்த 1 ஹவருக்கு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. 1000 ரூபாய். சரி, இது மீட்டர் வட்டி. அடுத்து டெய்லி வட்டிங்கிறது தண்டல். ஒரு 10,000 ரூபாய் வச்சுக்குவோம். தினமும் வந்து 100 ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டே போவாங்க. ஓகே, இது தண்டல். தண்டல். ஓகே, அடுத்து அப்புறம் ஸ்பீடு வட்டின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்பீட் வட்டி? ஸ்பீடு வட்டினா எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் போனால் அர்ஜென்ட்டாக தேவைப்படும். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கும், இல்லை வேற ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும், உடனே வரும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க வெஹிக்கிள், பைக்கு, காரு, அவங்கள அசையும் சொத்து கொடுத்துட்டு ஒரு 15 நாளைக்கு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வாங்கி கட் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. அதான் காரோட